என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு குருசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் தமிழர்கள்கிட்ட பேச போகிறேன். ஆனால் இந்திய தமிழர்கள்கிட்ட கிடையாது, இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தமிழர்களுக்கு மட்டும்தான் பேசுகிறேன். ஸோ ஏன்னா நான் இந்த எபிசோடில் நான் ஒரு யூஎஸ் மார்க்கெட் பற்றி யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதை பற்றி ஒரு ஒர்க் ஷாப் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி நான் பேச போகிறேன். எதனால் நான் முதல்லையே இந்திய தமிழர்கள்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டேன்னாக்கா, ஏன்னா நீங்கள் இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. நான் கடந்த ஒரு வருஷமாக நான் யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறேன். ரொம்ப நல்லபடியாக ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறேன். நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுல. ஒன்று இந்தியாவில் எப்போவுமே விக்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. யூஎஸில் விக்ஸ் எப்போயுமே ஹையராக இருக்கிறதுனால ஆப்ஷன் ப்ரீமியம்ஸும் நிறைய இருக்குது. இந்தியாவில் லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் அதிகமாக ட்ரேட் நடக்காது. ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஆக்டிவாக ட்ரேட் நடக்கும். அங்கே டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் குறைவு. அண்ட் டாப் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் இல்லைங்களா, நீங்கள் நான் யூஎஸ் ரெசிடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வருமானத்துக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. நான் துபாயிலிருந்து ட்ரேட் பண்ணுறேன். அதனால் எனக்கு டேக்ஸ் ஜீரோ. ஸோ இதனால் யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஒரு வருஷமாக ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன நினச்சேன்னா, அதை ஏன் நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் அது மூலமாக எனக்கு ஒர்க் ஷாப் ஃபீஸ் எனக்கு வரும். அது எனக்கு பெனிஃபிட்டு. மற்றவங்க அதை கற்றுக்கிட்டு அவங்க ட்ரேட் பண்ணி நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். ஸோ இட் இஸ் அ வின் வின் சுச்சுவேஷன். நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. சரி, இப்போ ஒர்க் ஷாப் பற்றி டீட்டெயில் சொல்கிறேன் நான். ஸோ இந்த லிங்க்கில் நாங்கள் என்னோடய ஆஃபீஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுறதா இருந்தால் அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப்பில் ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸ், கேலண்டர் ஸ்ப்ரெட்ஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை நான் சொல்லிக் கொடுப்பேன். எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ அப்ளை பண்ணணும்னு எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் நான். ஆனால் இந்தியாவில் நான் ஒர்க் ஷாப் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, சில சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் பேக் டெஸ்டிங் பண்ணலாம், அல்லது சிமுலேஷன் பண்ணலாம். ஸோ இந்த பொசிஷன் இந்த நேரத்தில் எடுத்திருந்திங்கன்னா அது எப்படி இதுவாக இருக்கும், ட்ராவல் ஆகிருக்குன்றதை பற்றிலாம் சொல்லலாம். பட் யூஎஸ் மார்க்கெட்டில் அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இந்த ஒர்க் ஷாப் நான் இந்தியாவில் இது பண்ணிவிட்டு அதை அப்படியே யூஎஸ் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் நான். இந்த ஒர்க் ஷாப் பார்த்திங்கன்னா ஒரு 80% கண்டென்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கும், ஒரு 20% கண்டென்ட் யூஎஸ் மார்க்கெட் இருக்கும். பட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சேம் தான் இல்லைங்களா. அதாவது பியூராக யூஎஸ் மார்க்கெட்டை பற்றியே பேச மாட்டேன். ஏன்னா அதுக்கு பேசுகிறதுக்கு எனக்கு அங்கே சாஃப்ட்வேரு அந்த சப்போர்ட்லாம் என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்தியன் கான்டெக்ஸ்டில் பேசிட்டு அதுக்கு அப்படியே யூஎஸ் மார்க்கெட்டில் தெர் இஸ் எ வே ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ இந்த ஒர்க் ஷாப் அதிகபட்சம் நான் 25 பேர் தான் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா ஓரளவு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும். எந்த ஏரியாவிலேருந்து அதிக மக்கள் வராங்க, இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஎஸ்லேருந்து வராங்கன்னா, நான் உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் டே டைம், துபாய் டைமில் நைட் டைமாக இருக்கும். அந்த டைம்லேயே நான் ஒர்க் ஷாப் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசிப்போம். ஒர்க் ஷாப் ஃபீஸ் நாங்கள் $2000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஒருத்தர் நண்பர் ஒரு குவாரி கேட்டிருந்தார், சார் நீங்கள் ஏன் சார் இந்தியாவில் இது பண்ணும்போது நீங்கள் $50,000 தான் ஃபீஸ் வாங்குறீங்க, யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஏன் சார் $2000 வாங்குறீங்க, அது கிட்டத்தட்ட $1,60,000 ஆகுது அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்தியாவில் நாங்கள் ஒர்க் ஷாப் பண்ணும்போது நாங்கள் சஜஸ்டட் கேபிட்டல் 25 லட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 25 லட்ச ரூபா கேபிட்டல்னால் எங்களோட ஒர்க் ஷாப் ஃபீஸ் 50,000ன்னு சொல்லும்போது அது ஜஸ்ட் ஒரு 2% ஆஃப் த கேபிட்டல். ஸோ 25 லட்ச ரூபாய்க்கு கீழே கேபிட்டல் இருக்கிறவங்கள நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது எங்கள் ஒர்க் ஷாப்பில் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கனால், யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த மார்ஜின் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கால் செல் பண்ணிங்கன்னா இந்தியாவில் $80,000 மார்ஜினு, ஒரு புட்டு செல் பண்ணிங்கன்னா $80,000 மார்ஜின். ஆனால் ஒரு கால் புட்டு 2 செல் பண்ணிங்கன்னா மார்ஜின் $80,000 + 80,000 கிடையாது, 80,000 + 20,000 தான். ஸோ அந்த ஏன் $60,000 கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கால் புட்டு 2 செல் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் ஒரு சைடு தான் இருக்குது. ஸோ அதனால் அது மார்ஜின் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மார்ஜின் பெனிஃபிட் யூஎஸ்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, உங்களுடைய பணம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால. நான் இன்டராக்டிவ் புரோக்கர் அப்படின்ற புரோக்கர்கிட்ட ட்ரேட் பண்ணுறேன். இன்டராக்டிவ் புரோக்கர்கிட்ட உங்களுடைய கேபிட்டல் மினிமம் $1,10,000 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் கொடுப்பாங்க. மார்ஜின் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கலனா உங்களால் நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியாது.
ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சஜஸ்டட் கேபிட்டல் மினிமம் கேபிட்டல் வந்து $1,10,000. இப்போ $1,10,000 நாங்கள் $2,000 தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அதனால் இது வந்து லெஸ் தென் 2% ஆஃப் த கேபிட்டல். ரெண்டாவது, நாங்கள் இந்தியாவில் சார்ஜ் பண்ணும்போது நாங்கள் 18% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவோம். இங்கே வந்து நாங்கள் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணலை. ஏன்னா நான் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன். என்னோடய சிங்கப்பூர் பேங்க் அக்கௌண்ட்டில் நான் காசு வாங்கினேன்னாக்கா இட் இஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடட் அவுட் சைட் சிங்கப்பூர். அதனால் வந்து ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணுன்னாக்கா அப்போ அது கொஷின் வரும். அப்போது நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டி வரும். ஸோ அது நீங்கள் ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான வழிவகைகள்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. ஒரு 2% ஆஃப் த கேபிட்டல் தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் போது நீங்கள் ஒழுங்காக ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துலேயே அந்த 2% உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் எப்பவுமே வந்து ஒர்க் ஷாப் ஃபீஸ் வந்து வி ஆல்வேஸ் கீப் இட் வெரி வெரி நாமினல். சரி, இங்கே சும்மா நம்ம ட்ரேடிங் டெர்மினலை பார்ப்போம். ஸோ இதுதான் என்னுடைய ட்ரேடிங் டெர்மினல். ஸோ என்னோடய நெட்ஒர்த் வந்து 1 மில்லியன் வந்துடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே ட்விட்டரில் போட்டிருந்தேன். சரி, என்னோடய ஆம்பிஷன் மேபி அனதர் ஒரு 4 to 5 இயர்க்குள்ளார ஒரு 10 மில்லியன் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது ட்ரேடிங்கில் மட்டும் இல்லை, இப்போ நான் ஒர்க் ஷாப் பண்ணுறேன், எனக்கு அந்த ஒர்க் ஷாப் ஃபீஸ் வரும், அதுவும் $US வரும். ஸோ அந்த மற்ற சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்லாம் இருக்குது எனக்கு. அதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஒரு 65 வயசுக்குள்ளார ஒரு 10 மில்லியன் வந்ததுன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் ஒரு இது நான் இப்போலாம் இதை சொல்கிறேன்னு என் நண்பர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் ஆடின காலம் பாடின வாங்க சும்மா இருக்காது அப்படின்வாங்க. அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எம்டிஎம் ப்ராஃபிட் வந்து ஒரு $2,620 இருக்குது. 1 மில்லியன் நெட்ஒர்த் இருக்குது. இந்த அக்கௌண்ட்ஸ் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹோம் அப்படின்னு போனீங்கன்னாக்கா இதில் வந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 1 இயரில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 160%. 160% ரிட்டர்ன் இன் 1 இயர், தட் இஸ் டோட்டலி டேக்ஸ் ஃப்ரீ. இது வந்து ஒரு by any standard வந்து it is an extraordinary return. Even the best fund managers in US, they have not given more than 20-25% return per annum consistently. Of course, they are there for last 20-30 years. They have talk about consistency, but I just entered US market only 1 year before. இப்போ நான் எப்படி அந்த கன்சிஸ்டன்சி பற்றி நான் பேச முடியும்? நான் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் போனால் தான் நான் கன்சிஸ்டன்சி பற்றி பேச முடியும். சரி, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு போர்ட்ஃபோலியோ அனலிஸ்ட் அப்படின்னு போனீங்கன்னா இதில் வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். முன்ன பார்த்தது 160% பார்த்தது வந்து 1 இயர் பீரியடில். நான் வந்து இயர் டு டேட் எடுக்கிறேன். இயர் டு டேட்டுன்னு சொன்னால் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மாதம் 10 நாள் ஆகுது. இந்த 10 மாதம் 10 நாளில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கனாக்கா இது ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த 10 மாதம் பார்த்திங்கன்னா 112% ரிட்டர்னு, லாஸ்ட்டு 5 டேஸில் 2.5% ரிட்டர்னு, லாஸ்ட்டு 10 டேஸில் 12.9% ரிட்டர்னு. பெஸ்ட்டு ரிட்டர்ன், அதாவது ஒரே நாளில் பெஸ்ட்டு ரிட்டர்ன் வந்து 8.83%, ஒரே நாளில் 10% லாஸ். அதில் ஒரு பெரிய ஜோக் என்னென்னா, அன்றைக்கி மார்க்கெட் கிராஷ் ஆகலை, மார்க்கெட் ஷார்ட் அப் ஆச்சு. ஏன்னா நான் வந்து கால் செல் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் ரொம்ப வயலண்ட்டாக மூவ் ஆனப்போ அந்த NVIDIA ரிசல்ட் வந்தது. NVIDIA ரிசல்ட் வந்தப்போ மார்க்கெட் பயங்கரமாக ஷூட் அப் ஆச்சு நாஸ்டாக்கு. அதில் வந்து ஒரே நாளில் 10% லாஸ் ஆச்சு. ஸோ மற்றபடி இங்கே என்னுடைய இது பார்த்திங்கன்னா சார்ட் பார்த்திங்கன்னா இந்த 3 லைன் வந்து உலகத்தில் இருக்கிற 3 டாப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது வந்து SPX டோட்டல் ரிட்டர்னு, EFA, Vanguard. ஸோ அது பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய மூமெண்ட்லாம் இல்லை. ஆனால் என்னுடைய கிராஃப் பாருங்கள், ஸ்டெடியாக மேலே போயிடு, அப்புறம் கொஞ்சம் கீழே வந்து, அப்புறம் மேலே போய், அப்புறம் கொஞ்சம் கீழே வந்து, அப்புறம் மேலே போய் கீழே வந்து, இப்போ தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. கடந்த 1 வருஷத்தில் எனக்கு ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்குது. ஸோ நிறைய டெக்னிக்ஸ்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், எப்படி US மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணலான்ட்டு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் நான் ஒன்றும் சேரிட்டி பண்ணலை. ஸோ நான் காசு வாங்கிட்டு தான் பண்ணுறேன் நான். ஸோ இது வந்து உங்களுக்கும் பெனிஃபிட், எனக்கும் பெனிஃபிட். ஸோ உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னோடய ஆஃபீஸ் நம்பர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குவரி இருந்தாலும் அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.